ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ரைத்தா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, ஆனியன் வந்து இந்த ரைத்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கர்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா, பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நான் செப்பரேட்டாகவே எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாகவே ரெண்டையும் 10 to 15 மினிட்ஸ் நான் ஊற வைக்கிறேன். அப்போ வந்து அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா ஊறி இந்த மிளகா தயிரில் ஊறுறதுனால ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலையை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம எல்லாம் ஒன்றா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த மெத்தடில் பண்ணால் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.